ஹாய். எஸ்.ஜே. குமார் டைரக்ஷனில் ரஞ்சித் ப்ரொடக்ஷனில் இன்னைக்கு திரையரங்கில் வெளியேறுக்க படம் தான் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரபலமான இயக்குனர்கள், ஒரு காலத்தில் வந்து கொடி கட்டி பறந்த இயக்குனர்கள், அவங்க பசங்க பல வருஷமாக வந்து தங்களோட இடத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி தேர்னாங்களா இல்லையான்றது இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜோட பையன் சாந்தனு பாக்கியராஜ். இன்னொருத்தன் பாண்டியராஜனோட பையன் பிருத்வி பாண்டியராஜன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டு ஸ்டார்ட் வித், இந்த படம் வந்து ஒரு கிரிக்கெட் மூவியா தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டீம்ஸ், ப்ளூ ஸ்டார் அண்ட் ஆல்ஃபா. இது ரெண்டுமே அரக்கோணம் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்கிற டீம்ஸ். ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவங்களும், ஆல்ஃபா டீம் வந்து மேல் ஜாதிக்காரங்களும், அவங்க 2 பேர் டீம்ஸ். அவங்க எப்பயுமே வந்து கோயில் திருவிழாவில் வந்து ஒரு முக்கியமான கிரிக்கெட் போட்டியில் வந்து கலந்துப்பாங்க. அந்த போட்டியில் நடந்த ஒரு சில பிரச்சனைகள்னால அது கொஞ்சம் வருஷமா நிறுத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே அசோக் செல்வன் ப்ளூ ஸ்டாருக்கும், சாந்தனு வந்து ஆல்ஃபாக்கும், அவங்க 2 பேருமே தனித்தனியாக ஆடின்னு இருக்காங்க. ஸோ இது போக போக இது வந்து ஸ்டோரி என்னாச்சு ஏதாச்சுன்றது தான் மீதம் இருக்கிற கதை. நான் எப்பவுமே பண்ற மாதிரி நான் ஸ்பாய்லர்ஸ் பண்றதில்லை. அதனால பிரீஃபா அதுக்குள்ளார இருக்க கதைகளை ஒரு மேலோட்டமா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்த்துடலாம். படத்துல பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு, சாந்தனு 2 பேருமே வந்து ஒரு ஈக்குவல் கேரக்டர் நடிச்சு. டு ஸ்டார்ட் வித், சாந்தனுவை வந்து டம்மியா யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணி இருந்தது எனக்கு. பட் போக போக களத்தோட ஆழ்மையில வந்து ஈக்குவலான ரோல் வந்துச்சு 2 பேருக்குமே. அசோக் செல்வன் ஆகட்டும், சாந்தனு பாக்கியராஜுக்கு ஆகட்டும், 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் ரோல் தான் சொல்லணும். 2 டீம்ஸ்ல இருக்கிறாங்க அவங்க கிரிக்கெட் டீம்ஸ்ல. ஸோ அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணாங்கன்றது தான் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. தனித்தனியா இருந்தா என்னைக்குமே பிரச்சனை தான், ஒன்னா இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற முடியும் என்ற ஒரு அரசியல் வந்து இதுல இருக்குது. படத்துல அசோக் செல்வனுக்கு ஜோடியா அவங்க மிஸ்ஸஸ் ரியல் லைஃப் வைஃப். ஸோ ரியல் லைஃப்ல வந்து பண்ணியிருக்காங்க. கீர்த்தி பாண்டியன் அவங்களுக்கு நடிச்சிருக்காங்க. 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி வந்து பிரமாதமா வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பக்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. பக்ஸுமே அவர் ரோலுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் இன் டீட்டெயிலாக பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் ரோல்னு தான் சொல்லணும். இதில் ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிருத்வி பாண்டியராஜன். உண்மையிலேயே சொல்கிறேன், தியேட்டரில் வந்து பிருத்வி வரும்போது அவ்வளோ ஒரு சவுண்ட்ஸ், அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அவர் பண்ணுற அந்த காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும், அவர் அந்த கிரிக்கெட்டில் வந்து அசோக் செல்வன் வந்து இவர்கிட்ட சொல்லி, சாந்தனு கிட்ட சொல்லி, சாந்தனு வந்து அவருக்கு ஒரு விஷயம் சொல்லி அது தகுந்த மாதிரி அவர் ஆடுறது ஆகட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்ஸில். உண்மையிலேயே பிருத்வி வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு, இஸ் அன் ஆக்டர்ன்றதை வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அருமையாக பிருத்திவிராஜ் அட்மையர் பண்ணது ஆளே கிடையாது. அந்த அதர் ஹேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோக் செல்வன் ஆகட்டும், சாந்தனு ஆகட்டும், அவங்க 2 பேருமே அவங்க ஃபுல் பொட்டென்ஷியல் போட்டு பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் சாந்தனுக்கு ஒரு நல்ல படமா அமையும்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 வருஷம் போராட்டம் சாந்தனுக்கு வந்து தன்னோட வெற்றியை வந்து அமைச்சதுக்காக எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அமையலாம்னு தான் தோணுது. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படம்ன்றதால இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீகுக்கு போனால் அவங்க எப்படி மறுக்கப்படுறாங்க, அதே மாதிரி ஐசிஎஃப் அமீர் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் செலெக்ஷனுக்கு போனாலும் அவங்களாம் எப்படி மறுக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி உடைச்சிட்டு வெளில வரணுன்றதுக்கு என்ன பிளான் பண்ணாங்க, அது பிரகாரம் எப்படி நடந்ததுன்றது தான் வந்து ஸ்டோரி. ஃபோட்டோகிராஃபி வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டருமே ஒரு பங்குக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய கட்ஸு, பட் இருந்தாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். மியூசிக் கோவிந்த் வசந்தா, அவருமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் அமைஞ்சிருக்கு, ரொம்ப நல்ல பாட்டு, நல்லா ஹிட் ஆகிருந்த பாட்டு தான். அந்த ஒரு பாட்டு வந்து நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அபோவ் ஆவரேஜ் தான் சொல்லலாம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 45 minutes கிட்ட ஓடுது. ஸோ இந்த பெரிய லெங்க் தேவையான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கிறிஸ்பியாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் தான் என்னோட புரிதல். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் ஒரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.